அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அது பாத்திரம் ஹீட் ஆனோடனே 2 டீஸ்பூன் ஆயில், தேங்காய் எண்ணெயில் இல்லைனா நல்லெண்ணெய் செஞ்சால் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ 1/2 கப் சின்ன வெங்காயம், ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் சின்ன வெங்காயம், அது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கணும். 5 பல் பூண்டு, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 அதையும் இது கூட சேர்த்து இந்த மீன் குழம்புக்கு பெருசீரகம் வச்சு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெருசீரகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணிடணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கணும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நான் ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் வந்து 1, 2 அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் விழுதை இதில் இப்போ நம்ம சேர்க்குறோம். தேங்காய் வந்து ஒரு சுற்று மட்டும் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். அந்த புளியில் உள்ள நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த புளி சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த புளியில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ புளியை 1, 2 அப்படி எடுத்து சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு.
இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் இதை ஆற வச்சு மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனோடனே 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், பத்து போல் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது 5 பல் பூண்டை 1 2 தட்டி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் அதுவும் 1 2 தட்டி எடுத்துருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் பூண்டோட நிறம் லைட்டாக மாறிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும். அதனால நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அந்த பபிள்ஸ்லாம் நல்லா கொதிக்க வருது பாருங்கள். பழையபடி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். நான் வந்து அந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியை ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தட்டு போட்டு வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வர தண்டி வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீனை ஆட் பண்ணிக்கிடுறோம். மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்கணுங்கிறதில்ல. ஸ்டவ்வை குறைச்சி வச்சு ஒரு தட்டு வச்சு ஒரு 2 கொதி வரட்டும் தண்ணி வச்சுருங்க. அந்த கொதியில் வந்து இங்கே பாருங்கள் ஓரங்களில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தட்டில் சாப்பாடு ஒரு துண்டு மீன் வச்சு பாப்பாக்கிட்ட டேஸ்ட்டுக்கு கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாப்பா மீன் குழம்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா?